நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி அமைந்துள்ள சாமித்தோப்பிற்கு ஐயா வழி பக்தர்களின் பேரணி மற்றும் வாகன பவனி நடைபெற்றது. ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் அமைந்துள்ளது. மிகவும் புகழ்பெற்ற இந்த தலைமைப்பதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாவான அவதார தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாகராஜர் கோயில் திடத்திலிருந்து செண்டை மேளம் முழங்க, கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடிப்பாடி ஐயா வழி பக்தர்கள் பேரணியாக புறப்பட்டனர். ஐயா வழி பக்தர்கள் பேரணி கோட்டார், சுசீந்திரம், வழுக்கம்பாறை, வடக்கு தாமரைக்குளம் வழியாக தலைமைப்பதி அமைந்துள்ள சாமித்தோப்பிற்கு சென்றடைந்தது. பகல் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தருகின்ற ஐயா வழி பக்தர்கள் தலைமைப்பதியில் வந்து வழிபாடுகளில் ஈடுபடுவர். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு வாகன பவனி மற்றும் ஐயா வழி மாநாடோடு அவதார தின விழா நிறைவு பெறுகிறது. இந்த விழாவினை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலிருந்து சாமித்தோப்பு வரை அவதார தின பேரணி செல்வதால் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி மார்க்கமாக செல்லும் வாகன போக்குவரத்து அனைத்தும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன.